அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருந்திருந்தால் நடந்து முடிந்த தேர்தலில் 35 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்த கருத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னையில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், SP வேலுமணி கூறியது அவரது தனிப்பட்ட கருத்து என்றார். பாஜகவுடன் இனி ஒரு காலத்திலும் கூட்டணி கிடையாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இந்த விமர்சிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு 2000 பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்கிறீங்க. அவர் சொல்லியிருக்காரு 2014 அண்ணன் சிபிஆர் இருக்கும்போது, சிபி ராதாகிருஷ்ணன் அவர் நிற்கும்போது இதை விட கூடுதலாக பர்சன்டேஜ் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு. இதை விட கூடுதலாக தான் வாங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதை விட குறைவாக தான் இப்போ அண்ணாமலை வாங்கியிருக்காரு. 2024 தேர்தலில் இன்னைக்கு கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்ற அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்னைக்கு அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த SP வேலுமணி அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் 35 ஜெயிச்சிருப்போம். அவங்க தனியாக இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை, எப்படி ஒன்றா இருந்து 35 ஜெயிப்போம்னு அவர் சொல்கிறார். அதனால் ஏற்கனவே சொன்னது போல் மக்கள் 3 அணியை பார்த்து விட்டு மக்கள் வாக்களித்தாங்க. அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் பிஜேபியோட இப்போ இல்லை, இதுவரை வராத ஓட்டுக்கள் எங்களுக்கு வரும், இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம், இப்போ எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே. அதனால் வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க. எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும், இந்த வாக்கு வங்கி இத்தனால இல்லை, நாங்கள் தவறு பண்ணிட்டோம், நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்னைக்கு பிஜேபி எங்களோடு இருந்தால் 35 ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் SP வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருப்பதாக தான் நான் பார்க்கின்றேன். இன்னைக்கு 2024 அதிமுக பல இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க. எந்த அர்த்தத்தில் அதனுடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்? இந்த 2024 தேர்தலுடைய பாடம் என்னன்னா, தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியே. அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை. இன்னும் சொல்ல போனால் கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம். அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்கட்சியாக இங்கே தமிழகத்திலையும் அவங்க பயன்படுத்தினாங்க, அகில இந்திய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது அரித்மேட்டிக் தான். அதனால் இது யதார்த்தமான உண்மை தான், அதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை எங்களது அகில பாரத கட்சி முடிவு செய்யும். இல்லை, அது அண்ணாமலையின் கருத்து, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் 2026 இன்னும் நிறைய கால அவகாசம் இருக்கிறது. அதற்கு முடிவு செய்வதற்கு இன்னும் நிறைய கால அவகாசம் இருக்கிறது. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களே நம்ம கூட்டணி வைத்திருக்கலாம்னு சொல்றாங்க, எங்களோட கட்சி தலைவர் வைத்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது யதார்த்தமான உண்மைதான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்திலையும் ஒன்னா நடந்த கூட்டத்தில் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு தெளிவாக சொல்லிட்டோம். இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. எப்போதும் இல்லைன்னா 2026 சேர்த்து தான் சொன்னோம். என்னை பொறுத்தவரை அது அனுமானத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட பதிலாக இருக்கலாம். அந்த அனுமானத்திற்கு சொல்லப்பட்ட பதிலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இலையும் தண்ணீரை ஒட்டுமா, எங்கேயாவது இலையும் தண்ணீரை ஒட்டுமா? அந்த மாதிரி தான் இனிமே இலையும் தண்ணீரும் ஒட்டாது. அதனால இதுதான் கட்சியுடைய ஸ்டாண்டர்ட் நான் சொல்ல முடியும். அதனால எதிர்காலத்திலையும் கிடையாது. அதனால இப்ப தமிழிசையும் அவங்களா இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு உட்கட்சி விவகாரம், புரியுதுங்களா? அதில் போட்டி இருக்கலாம். நாளைக்கு இப்போ யார் இந்த கட்சிக்கு தலைவரா? அண்ணாமலை இருந்தாலும் சரி, அண்ணாமலை போனாலும் சரி, சரிங்களா? எங்களை பொறுத்தவரை சரி, நரி வளம் போனா என்ன, இடம் போனா என்ன, நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு பிஜேபியால எதுவும் நல்லது நடக்க போறது கிடையாது. அதே போல இவங்களால எந்த ஒரு ஓட் ஷேரும் இனிமேல் அதிகப்படுத்த போறது கிடையாது. இதை நீங்க கண் கூட பாப்பீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.